அத்தியாயம் 154. செசாரயாவில் சேசு கப்பல் அடிமைகளிடம் பேசுகிறார். காட்சி நாள் மே 4, 1945 ஆண்டு. சேசு ஒரு அழகிய சதுக்கத்தின் நடுவில் இருக்கிறார். அதிலிருந்து ஒரு அகன்ற சாலை கடற்கரை வரைக்கும் செல்கிறது. அந்த சதுக்கமே அப்படி நீண்டு செல்வது போல் இருக்கிறது. இப்பொழுதுதான் ஒரு பாய்மர கப்பல் துறைமுகத்தை விட்டு சென்றிருக்க வேண்டும். அது காற்றாலும் துடுப்புக்காரராலும் திறந்த கடல் மேல் செலுத்தப்படுகிறது. இன்னொரு கப்பல் துறைமுகத்தை அடைய முயல்கிறது. ஏனென்றால் அதன் பாய்கள் சுருட்டப்பட்டு அதை சரியான நிலைக்கு திருப்புவதற்காக அதன் ஒரு பக்க துடுப்புகள் மாத்திரம் செயல்படுகின்றன. இந்த சதுக்கத்திலிருந்து பார்க்க துறைமுகம் தெரியவில்லை. ஆனால் அது பக்கத்தில்தான் இருக்க வேண்டும். சதுக்கத்தின் பக்கங்களில் வரிசையாக பெரிய வீடுகள் இருக்கின்றன. அவற்றின் சுவர்களில் ஏறக்குறைய திறப்புகளே காணப்படவில்லை. கடைகளும் அங்கு இல்லை. ராயப்பர் சேசுவிடம் அவரை கண்டிக்கிறது போல், இப்பொழுது நாம் எங்கே போகிறோம்? கிழக்கு பக்கம் போவதற்கு பதிலாக நீர் இங்கே வந்தீர். இது அஞ்ஞான மார்க்கத்தாரின் நிலம். இங்கே உமக்கு யார் செவி கொடுப்பார்கள் என்று நினைக்கிறீர் என்கிறார். கடற்கரை பக்கமாக இருக்கிற அதோ அந்த திருப்புக்கு போவோம். அங்கே நான் பேசுவேன். அங்கே நீர் அலைகளுக்குத்தான் போதிப்பீர் என்கிறார் ராயப்பர். அலைகளும் கடலால் படைக்கப்பட்டவைதானே என்கிறார் இயேசு. அவர்கள் போகிறார்கள். இப்பொழுது அந்த திருப்பில் நிற்கிறார்கள். அவர்கள் முன்பு கண்ட அந்த கப்பல் துறைமுகத்திற்குள் மெதுவாக நுழைவதை அவர்கள் பார்க்க முடிகிறது. அது தன் இடத்தில் நிறுத்தப்படுகிறது. அத்துறையில் சில மாலுமிகள் சும்மா நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ரோமையரின் படகு பக்கமாக பழம் விற்கிறவர்கள் சிலர் போகிறார்கள். வேறு எதுவும் அங்கில்லை. சேசு ஒரு சுவரில் சாய்ந்தபடி கடல் அலைகளுடன் பேசுவது போலவே காணப்படுகிறார். அப்போஸ்தலர்கள் அந்த சூழ்நிலையில் ஒரு ஊக்கம் இல்லாதவர்களாய் அவரை சுற்றி இருக்கிறார்கள். சிலர் நின்று கொண்டும் சிலர் அங்கே இங்கே கிடக்கிற உட்கார பயன்படும் கற்களில் அமர்ந்தும் இருக்கிறார்கள். சேசு நன்றாக ஒலிக்கிற தம் குரலில் பேசுகிறார். தான் வலிமையாகவும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை காணும் ஒருவன், எனக்கு வேறென்ன வேண்டும்? யார் எனக்கு தேவை? ஒருவரும் தேவையில்லை. எனக்கு எதுவும் அவசியமில்லை. நானே எனக்கு போதும். ஆதலால் கடவுளின் கற்பனைகளும் ஒழுக்க நெறிகளும் எனக்கு ஒன்றுமில்லை. என்னுடைய ஒரே சட்டம் என்னால் இயன்றதை செய்வேன் என்பதே. மற்றவர்களுக்கு அது நன்மையா தீமையா என்று நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற மனிதன் மூடனாக இருக்கிறான். இதை கேட்ட ஒரு விற்பனைக்காரன் திரும்பி பார்க்கிறான். சேசு தொடர்ந்து பேசுகிறார். ஞானமும் விசுவாசமும் இல்லாத மனிதனும் ஸ்திரீயும் இப்படி பேசுகிறார்கள். இது கூட குறைய ஒரு வலிமை அவர்களிடம் இருப்பதை காட்டினாலும்
தீமையுடன் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதையும் காட்டுகிறது என்கிறார். அப்போது பாய்மரக் கப்பலில் இருந்து சிலரும் மற்ற படகுகளில் இருந்து வேறு சிலரும் சேசுவை நோக்கி வருகிறார்கள். சேசு தொடர்கிறார். ஒரு கணம் அமைதியாயிருந்து உடனே கொந்தளிக்கிற கடலின் அலைகளை விட அதிகம் மாறக்கூடியது வாழ்க்கை என்று சிந்திக்கிற ஒரு மனிதன் தான் கடவுளுடன் உறவும் புண்ணியத்துடன் தொடர்பும் உள்ளவன் என்பதை வார்த்தையால் அல்ல செயலால் எண்பிக்கிறான். அதைப் போலவே இன்று இருக்கிற அதிகாரமும் செல்வமும் நாளை நிர்பாக்கியமாகவும் இயலாமையாகவும் மாறக்கூடும். அப்போது மனிதன் கடவுளுடன் ஐக்கியமற்றவனாயிருந்தால் என்ன செய்வான்? கப்பலில் துடுப்பு பிடிக்கிறவர்களில் எத்தனை பேர் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாகவும் வலியவர்களாகவும் இருந்து இப்பொழுது அடிமைகளாகவும் குற்றவாளிகளாகவும் கருதப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள். ஆகவே அவர்கள் இரட்டை அடிமைகள். ஒன்று மனித சட்டத்திற்கு, அதை அவமதிப்பது பயனற்றது. ஏனென்றால் அந்த சட்டம் இருக்கிறது. அதை மீறுகிறவர்களை அது தண்டிக்கிறது. மற்றது சாத்தானுக்கு. தங்கள் குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவற்றை வெறுக்காதிருக்கிறவர்களை சாத்தான் நித்தியத்திற்கும் சொந்தமாக்கிக் கொள்கிறார். அப்போது புப்ளியுஸ் குயின்டிலியானுஸ் என்ற ரோமை காவற் சேவகன் வந்து, வந்தனம் சுவாமி, நீர் இங்கேயா இருக்கிறீர்? என்னை உமக்கு தெரிகிறதா? ஓ புப்ளியுஸ் குயின்டிலியானுஸ், கடவுள் உன்னிடம் வருவாராக. பார், நான் வந்திருக்கிறேன். இங்கே ரோமையரின் மாகாணத்தில் இருக்கிறீர். உம்மை மறுபடியும் காண முடியும் என்று நான் நம்பவில்லை. இப்பொழுது உம் போதனையை கேட்பது எனக்கு மிக ஆனந்தமாயிருக்கிறது. சேசு, எனக்கும் மகிழ்ச்சிதான். அந்த பாய்மர கப்பலில் நிறைய மனிதர்கள் துடுப்புகளுடன் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்களா? புப்ளியுஸ், ஆம், நிறைய பேர்தான். கூடுதலும் யுத்த கைதிகள். அவர்களைப் பற்றி உமக்கு அக்கறை இருக்கிறதா? சேசு, அந்த படகை அணுகிச் செல்ல நான் விரும்புகிறேன். புப்ளியுஸ், வாரும். நீங்கள் போங்கள் என்று அங்கு பக்கத்தில் கூடி வந்த சிலரிடம் கூறுகிறான் புப்ளியுஸ். அவர்கள் மரியாதை இல்லாமல் பேசிக்கொண்டு பின்வாங்குகிறார்கள். சேசு, அவர்களை நீ விட்டுவிடலாம். நான் கூட்டங்களால் நெருக்கப்பட்டு பழகி போனவன். புப்ளியுஸ், இதுவரைக்கும் உம்மை நான் கூட்டி வர முடிகிறது. இதற்கு மேல் முடியாது. இது ஒரு இராணுவ கப்பல். சேசு, இவ்வளவு போதும். கடவுள் உனக்கு சன்மானம் அளிப்பாராக. சேசு மீண்டும் பேசத் தொடங்குகிறார். அந்த ரோமைச் சேவகன் தன் அழகிய சீருடையோடு அவர் பக்கத்தில் நிற்பது அவருக்கு பாரா கொடுப்பது போல் இருக்கிறது. துர்ப்பாக்கியத்தினால் அடிமையானவர்கள் ஒரு விசைதான் அடிமையாகிறார்கள். ஒரு வாழ்நாள் அளவுக்கு அடிமைகள். ஆயினும் அவர்களுடைய சங்கிலியில் விழுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியும்
அவர்கள் சரீரத்தில் வேதனையை எழுதுகிற ஒவ்வொரு அடியும் அவர்களுடைய விலங்கை அறுக்கிறது, இரவாததை அலங்கரிக்கிறது. கடவுளின் சமாதானத்தை அவர்களுக்கு திறக்கிறது. அவரோ தம் எளிய துயரமுற்ற பிள்ளைகளின் நண்பராயிருக்கிறார். இங்கே அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகளின் அளவுக்கு மகிழ்ச்சியை அளிப்பார். அப்போது கப்பலோட்டும் குழுவினரில் சிலர் கப்பலின் அரணியத்திலிருந்து எட்டிப் பார்த்து சேசுவின் போதனையை கவனிக்கிறார்கள். கப்பல் அடிமைகள் யாரும் அங்கு இல்லைதான். ஆயினும் சேசுவின் வலிமையான குரல் துடுப்புகள் கோர்க்கப்படும் உரைகள் வழியாக அவர்களை நிச்சயம் எட்டுகிறது. நீர்வாங்கலான இச்சமயத்தின் அமைதியான ஆகாயத்தில் அது பறந்து விரிகிறது. புப்ளியுஸ் குயின்டிலியானுஸை ஒரு போர் வீரன் கூப்பிட அவன் போய்விடுகிறான். சேசுவின் போதனை தொடர்கிறது. கடவுளால் நேசிக்கப்படுகிற இந்த நிர்பாக்கிய மனிதர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி அமைந்த மனங்கொள்ளும்படி அவர்களிடம் கூற விரும்புகிறேன். அவர்கள் தங்கள் வேதனைகளை சுவாலைகளாக மாற்ற வேண்டும். அந்த சுவாலை விரைவில் அந்த கப்பலின் சங்கிலிகளையும் அவர்களுடைய வாழ்வின் சங்கிலிகளையும் அவிழ்த்துவிடும். அது கடவுள் மீதுள்ள ஆசையில் போய் முடியும். நம்முடைய எளிய நாளான நம் வாழ்க்கையை இந்த இருண்ட புயல் நிரம்பிய பயங்கரமான வேதனையான நாளை நாம் சகித்து கொண்டபின் அவர்கள் அவ்வாறு கடவுளின் பிரகாசமான தெளிந்த அச்சமற்ற மகிழ்ச்சியான நாளுக்குள் புகுவார்கள். நீங்கள் பரலோகத்தின் பெரிய சமாதானத்திற்குள், அளவற்ற சுயாதீனத்திற்குள் நுழைவீர்கள். ஓ, வேதனையான ஒரு முடிவுக்கு நியமிக்கப்பட்ட வேதசாட்சிகளே, நீங்கள் உங்கள் துன்பத்தில் நல்லவர்களாயிருந்து கடவுளை விரும்பி தேடுவீர்களானால் அப்படி இருப்பீர்கள். அப்பொழுது புப்ளியுஸ் குயின்டிலியானுஸ் மற்ற படைவீரருடன் அங்கே வருகிறான். அவன் பின்னே அடிமைகளால் தூக்கப்பட்ட ஒரு பல்லக்கு வருகிறது. போர் வீரர்கள் அதற்கு வழிவிடுகிறார்கள். சேசுவின் போதனை தொடருகிறது. கடவுள் யார் என்று அறியாத அஞ்ஞான மார்க்கத்தாருக்கு நான் போதிக்கிறேன். கடவுளை யாரென்று அறியாத ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன். ஓ கவுல் நாட்டவரே, இப்பேரியர்களே, திரேஷியரே, ஜெர்மானியரே, செல்டிக் இனத்தவரே, உங்களுடைய வனங்களிலே நீங்கள் போலி கடவுள்களை வைத்திருக்கிறீர்கள். ஒரு ஆன்மா மோட்சத்தை ஞாபகம் கொள்வதால் இயல்பாகவே அது வழிபட விரும்புகிறது. ஆனால் உங்கள் சரீரங்களுக்குள் ஒரு ஆன்மாவை வைத்த உண்மையான சர்வேஸ்வரனை உங்களால் அடைய முடியாது. அந்த ஆன்மா இஸ்ராயேல் மக்களாகிய எங்களுடைய ஆன்மாவுக்கும் உங்களை அடிமைப்படுத்தியிருக்கிற வல்லமையுள்ள ரோமையரின் ஆன்மாவுக்கும் சமமானது. நன்மையானவர் மட்டில் அவர்களுக்குள்ள கடமைகளும் உரிமைகளும் உங்கள் ஆன்மாவிற்கும் உண்டு. அவற்றிற்கு நன்மையானவர், அதாவது மெய்யங்கடவுள், பிரமாணிக்கமாயிருப்பார். நீங்களும் நன்மையானவருக்கு அதேபோல் பிரமாணிக்கமாயிருங்கள். இதுவரையிலும் நீங்கள் ஒரு தெய்வத்தை அல்லது தெய்வங்களை வழிபட்டு வந்திருக்கிறீர்கள்.
அந்த தெய்வத்தின் அல்லது தெய்வங்களின் பெயர்களை உங்கள் தாய்மாரின் மடியிலிருந்தே கற்றுக்கொண்டீர்கள். அவைகளை பற்றி இப்போது நீங்கள் நினைப்பது இல்லை. ஏனென்றால் உங்கள் வேதனையை நீக்க அந்த தெய்வத்திடமிருந்து எந்த ஆறுதலும் உங்களுக்கு வருவதாக நீங்கள் உணரவில்லை. உங்களுடைய அன்றாட நம்பிக்கை இழப்பில் நீங்கள் அவர்களை ஒருவேளை பகைக்கவும் சபிக்கவும் கூடும். அந்த தெய்வம் உண்மையான கடவுள் அல்ல. மெய்யங்கடவுள் அன்பாயிருக்கிறவர், இரக்கமாயிருக்கிறவர். உங்கள் தெய்வங்கள் ஒருவேளை அப்படி இருந்தார்களோ? இல்லை, அவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் கடினமானவர்கள், குரூரமுள்ளவர்கள், பொய்யர்கள், வேஷதாரிகள், கெட்டவர்கள், திருடர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறு ஆறுதலும் இல்லாமல் உங்களை கைவிட்டு விட்டார்கள். உங்கள் ஆறுதல் என்னவென்றால் நேசிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையும் இவ்வளவு துன்பப்பட்ட பிறகு ஓய்வை பெறலாம் என்ற உறுதிப்பாடுமே. இது இவ்வாறு இருப்பது ஏனென்றால் உங்கள் தெய்வங்கள் என்பவர்கள் இருக்கவில்லை. ஆனால் சர்வேஸ்வரன், மெய்யான கடவுள், அன்பும் இரக்கமும் ஆன கடவுள் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்க முடியும். அவரே ஆகாயத்தையும் சமுத்திரங்களையும் மலைகளையும் காடுகளையும் தாவரங்களையும் மலர்களையும் மிருகங்களையும் மனிதனையும் படைத்தவர். அவர் இரக்கமும் அன்புமாக தாம் இருப்பது போல் நாடுகளை கைப்பற்றுகிறவர்கள் உலக மக்களை இரக்கத்தோடும் அன்போடும் நடத்தும்படி மனித மனங்களை தூண்டுகிறவர். ஓ வலிமையுடையவர்களான எஜமான்களே, நீங்கள் அனைவரும் ஒரே மூல ஆதாரத்திலிருந்தே வருகிறீர்கள் என்பதை நினையுங்கள். துர்ப்பாக்கியத்தால் உங்கள் அதிகாரத்திற்கு அடியில் வந்துள்ளவர்களுக்கு எதிராக குரூரமாக நடவாதீர்கள். தங்களுடைய குற்றம் ஒன்றினால் கப்பல் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களுக்கும் மனிதத்தன்மை காட்டுங்கள். மனிதன் அநேக தடவைகள் பாவம் செய்கிறான். கூட குறைய இரகசியமாயிருக்கிற பாவம் இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. இதை நீங்கள் கருதுவீர்களானால் உங்களைப் போல் அதிர்ஷ்டசாலிகளாயிராமல் நீங்கள் கட்டிக்கொண்டு தண்டனை பெறாதிருக்கிற குற்றங்களுக்காக உங்கள் சகோதரர்கள் தண்டிக்கப்படுகிறார்களே, அவர்களுக்கு உண்மையாகவே நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். தீர்ப்பிடுவதில் மனித நீதி மிகவும் சந்தேகத்திற்குரியதாய் இருக்கிறது. தேவ நீதியும் அப்படி இருக்குமானால் அது மிக பயங்கரமாகிவிடும். குற்றமுடையவர்களாயிருந்தும் அப்படி காணப்படாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மாசற்ற மக்கள் குற்றவாளிகள் என்று கருதப்படுகிறார்கள். ஏன் என்று நாம் கேட்க வேண்டாம். தங்கள் அயலானை பகைக்கிற அநீதியான மனிதர்களுக்கு எதிரான மகா பெரிய குற்றச்சாட்டாக அது இருக்கும். உண்மையிலேயே குற்றம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகளால் குற்றத்தை செய்யும்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய குற்றம் கொஞ்சம் குறைகிறது. ஆகவே கப்பல் அடிமைகள் மேல் பொறுப்பாயிருக்கிறவர்கள் மனிதத்தன்மையோடு இருங்கள். மனித நியாயத்திற்கு மிக மேலாக உயர்ந்த தெய்வீக நியாயம் ஒன்று இருக்கிறது. அரசர்களையும் அடிமைகளையும் பாறைகளையும் மணல் பரல்களையும் படைத்த உண்மையான கடவுளின் நியாயம் அது. அவர் உங்களை கவனிக்கிறார்.
துடுப்பு ஏந்தும் உங்களையும் கப்பல் குழுவினரின் பொறுப்பாய் இருக்கிறவர்களையும் கவனிக்கிறார். காரணமின்றி கடுமையாயிருக்கிறவர்களுக்கு ஐயோ கேடு. கிறிஸ்துவாகிய நான் மெய்யங்கடவுளின் மெசியா, இதை உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன். உங்கள் மரணத்தில் அவர் உங்களை நித்திய கப்பல் துடுப்புகளுடன் கட்டி இரத்தம் தோயும் சட்டையை சாத்தான்களிடம் கொடுப்பார். நீங்கள் எப்படி செய்தீர்களோ அப்படியே நீங்கள் வாதிக்கப்பட்டு அடிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் மனித நீதிப்படி ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டி இருக்கும்போது வரையறைகளை நீங்கள் தாண்டக்கூடாது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று வலியவனாயிருக்கிற ஒருவன் நாளை நிர்பாக்கியனாக கூடும். கடவுள் மாத்திரமே நித்தியராயிருக்கிறார். உங்கள் இருதயங்களை மாற்ற நான் ஆசிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு அளித்து உங்கள் தாய்நாடுகளுக்கு உங்களை அனுப்பிவிட விரும்புகிறேன். ஆனால் என் அன்பான கப்பல் அடிமைகளே, நீங்கள் என் சகோதரர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் என் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆயினும் உங்களுடைய நொந்து காயப்பட்ட இருதயங்களை நான் நன்றாக அறிகிறேன். நீங்கள் வலிமையுள்ள மனிதருக்கு பரிதாபமான அடிமைகளாயிருக்கிற போது உங்களுக்கு இப்பொழுது நான் கொடுக்க முடியாத சுதந்திரத்திற்கும் தாய்நாட்டிற்கும் பதிலாக அதைவிட பெரிய சுதந்திரத்தையும் பெரிய தாய்நாட்டையும் உங்களுக்கு தருவேன். உங்களுக்காக நானே என் தாய்நாட்டை விட்டு வெகு தூரமான இடத்தில் ஒரு சிறை கைதி ஆகியிருக்கிறேன். என்னையே பணயமாக கொடுத்து உங்களை நான் மீட்பேன். ஏனென்றால் மனிதர்கள் உங்களை அழைப்பது போல் நீங்கள் உலகத்தின் கேவலமல்ல, நீதியையும் யுத்தத்தின் குரூரங்களின் வரையறைகளையும் மறக்கிற மனிதனுடைய வெட்கமாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு இவ்வுலகில் ஒரு புது சட்டத்தையும் மோட்சத்தில் மகிழ்ச்சியான இல்லத்தையும் ஏற்படுத்துவேன். அழுது கொண்டிருக்கிற கடவுளின் குழந்தைகளே, என் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு நண்பனுடைய பெயர். அதை உங்கள் துன்பங்களிலே மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நாம் ஒருவரை ஒருவர் ஒரு காலம் காணாவிட்டாலும் நீங்கள் என்னை நேசித்தால் நீங்கள் என்னை கொண்டிருப்பீர்கள் என நிச்சயமாயிருங்கள். நானே இரட்சகரான இயேசு கிறிஸ்து, உங்கள் சிநேகிதன். மெய்யான சர்வேஸ்வரனின் பெயரால் உங்களுக்கு நான் ஆறுதல் கூறுகிறேன். விரைவிலேயே உங்களுக்கு சமாதானம் வருவதாக. ஒரு கூட்டம் மக்கள், முக்கியமாக ரோமையர்கள், சேசுவை சுற்றி கூடி வந்திருக்கிறார்கள். அவருடைய புது கருத்துகள் எல்லாரையும் அதிசயிக்க வைத்துள்ளன. புப்ளியுஸ்: ஓ ஜோ, இதுவரை ஒருபோதும் நினையாத புது காரியங்களை நான் சிந்திக்க வைத்து விட்டீர். அவை உண்மையென உணர்கிறேன் என்று கூறி புப்ளியுஸ் குயின்டிலியானுஸ் சிந்தனையோடும் உணர்வு நிறைந்தும் சேசுவை ஏறிட்டு பார்க்கிறான். சேசு: நண்பனே, அது அப்படித்தான். மனிதன் தன் மூளையை பயன்படுத்தினால் அவன் ஒரு குற்றத்தை செய்யும் அளவிற்கு ஒருபோதும் போக மாட்டான். புப்ளியுஸ்: ஓ ஜோ,
ஓ ஜோப், ஆச்சரியமான வார்த்தைகள்! அவற்றை நான் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நீர் சொன்னீர், ஒரு மனிதன் தன் மூளையை பயன்படுத்தினால் ஒரு குற்றத்தை செய்யும் அளவிற்கு ஒருபோதும் போக மாட்டான். அது உண்மை. நீர் உண்மையிலே ஒரு பெரிய மனிதர். விரும்புகிற எந்த மனிதனும் அவன் கடவுளுடன் முழுவதும் ஒன்றாக இருந்தால் என்னைப் போல் பெரியவனாயிருக்கலாம். அந்த ரோமையன் மேலும், ஓ ஜோவ், ஓ ஜோவ் என்று சொல்லி அதிக ஆச்சரியப்படுகிறான். பின் சேசு அவனை பார்த்து, அந்த கப்பல் அடிமைகளுக்கு நான் கொஞ்சம் உபசாந்தி கொடுக்கலாமா? என்னிடம் கொஞ்சம் பணம், பழங்கள், ஒரு சிறு ஆறுதல், நான் அவர்களை நேசிப்பதாக அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என்று கேட்கிறார். புப்ளியஸ், அவற்றை என்னிடம் கொடும், அதை நான் செய்கிறேன். மேலும் அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவள் அதிகம் செய்யக்கூடியவள், அவளிடம் நான் கேட்கிறேன் என்று கூறிய புப்ளியஸ் அந்த பல்லக்கின் பக்கம் போய் கொஞ்சம் திறந்திருக்கிற திரை வழியாக பேசுகிறான். பின் திரும்பி வந்து, அதை நான் செய்ய உத்தரவாயிற்று. சிறை காவலர்கள் அதை சுரண்டி விடாதபடி விநியோகத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். ரோமை சாம்ராஜ்யத்தில் யுத்த கைதிகளை ஒரு போர் வீரன் இரக்கத்துடன் நடத்தும் ஒரே சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கும் என்கிறான். சேசு, இது முதல் சந்தர்ப்பம், ஒரே சந்தர்ப்பம் அல்ல. ஒரு நாள் வரும், அப்போது அடிமைகளே இருக்க மாட்டார்கள். அதற்கு முன்பும் கூட என் சீடர்கள் கப்பல் அடிமைகளிடமும் போய் அவர்களை சகோதரர்கள் என்று அழைப்பார்கள் என்று சேசு சொல்கிறார். புப்ளியஸ், இன்னும் சில ஓ ஜோவ்கள் அமைதியான ஆகாயத்தில் தொடர்கின்றன. புப்ளியஸ் கப்பல் அடிமைகளுக்கு போதுமான திராட்சை ரசமும் கனிகளும் வரும் வரை காத்து நிற்கிறான். கப்பலில் அவன் ஏறும் முன் சேசுவின் காதருகில் போய், கிளாடியா புரோகுலா பல்லக்கின் உள்ளே இருக்கிறாள். மறுபடியும் நீர் போதிப்பதை கேட்க விரும்புகிறாள். அதற்கிடையில் உம்மிடம் ஏதோ கேட்க விரும்புகிறாள். அவளை போய் பாரும் என்கிறான். சேசு பல்லக்கின் பக்கம் போகிறார். கிளாடியா, சுவாமி வந்தனம். பல்லக்கின் திரை கொஞ்சம் விலக்கப்படுகிறது. உள்ளே 30 வயது மதிக்கத்தக்க ஒரு அழகிய பெண் காணப்படுகிறாள். சேசு, ஞானத்தின் மட்டில் ஆவல் உன்னிடம் எழுவதாக என்கிறார். கிளாடியா, ஒரு ஆன்மா மோட்சத்தை ஞாபகப்படுகிறது என்று நீர் சொன்னீரே, அப்படியானால் நம்முள்ளே இருக்கிறதாக நீர் கூறும் அது நித்தியமானதா? சேசு, ஆம், அது நித்தியமானதே. அதனாலேயே அது கடவுளை ஞாபகப்படுகிறது. அது தன்னை சிருஷ்டித்த கடவுளை நினைத்து கொள்ளுகிறது. கிளாடியா, ஆன்மா என்பது என்ன? சேசு, மனிதனுடைய உண்மையான மேன்மை ஆன்மாதான். நீ கிளாடி குடும்பத்துக்கு சொந்தமானதால் பிரசித்தி பெற்றிருக்கிறாய். ஒரு மனிதன் கடவுளுக்கு சொந்தமாயிருப்பதனால் இன்னும் கூடுதல் பிரசித்தி பெற்றிருக்கிறான். உன் நாளங்களில் கிளாடியின் இரத்தம் ஓடுகிறது.
அது வலிமை வாய்ந்த குடும்பம். ஆயினும் அதற்கு ஒரு தொடக்கம் இருந்தது, முடிவும் உண்டு. மனிதனிடம் ஆன்மாவின் காரணமாக கடவுளின் இரத்தம் உள்ளது. ஏனென்றால் ஆன்மா என்பது மனிதனின் சிருஷ்டிகருடைய, நித்தியரான, எல்லாம் வல்லவரான, பரிசுத்தரான அவருடைய ஞான பொருளாகிய இரத்தமாகும். காரணம், கடவுள் மிகவும் பரிசுத்தமான ஞான வஸ்துவாயிருக்கிறார். சர்வேஸ்வரருடன் ஐக்கியப்பட்டிருக்கும் வரையிலும் உயிருள்ளதாயிருக்கிற மனிதனிடத்தில் இருக்கும் ஆத்துமத்தின் நிமித்தமாக மனிதனும் நித்தியனாக, வலிமையுள்ளவனாக, பரிசுத்தனாக இருக்கிறான். கிளாடியா: நான் ஒரு அஞ்ஞான மார்க்கத்தைச் சேர்ந்தவள், அதனால் என்னிடம் ஆன்மா இல்லை. சேசு: உன்னிடம் ஆன்மா இருக்கிறது, ஆனால் அது ஒரு அசமந்த நிலையில் விழுந்திருக்கிறது. சத்தியத்திற்கும் ஜீவியத்திற்கும் அதை விழித்தெழச் செய். கிளாடியா: சுவாமி, நான் போய் வருகிறேன். சேசு: உன்னை நீதி வெல்வதாக, போய் வா. சேசு பின் தம் சீடரை பார்த்து, நீங்கள் கண்டதுபோல் இங்கேயும் எனக்கு செவி கொடுத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிறார். சீடர்: சரி, ஆனால் ரோமையரை தவிர வேறு யார் உம்மை கண்டுபிடித்திருப்பார்கள்? இவர்கள் காட்டு மிராண்டிகளாயிற்றே. சேசு: யாரா? எல்லோரும் தான். அவர்களிடம் சமாதானம் இருக்கிறது. இஸ்ராயேலில் அநேகரை விட அவர்கள் அதிகமாக என்னை ஞாபகப்படுவார்கள். நமக்கு உணவளித்து உபசரிக்கிற வீட்டிற்கு போவோம் என்று சேசு சொல்லுகிறார். அப்போது அருளப்பர் அவரை நோக்கி, நீர் ஒரு நோயாளி மனிதனை குணப்படுத்திய அன்று என்னுடன் பேசிய அதே ஸ்திரீதான் இவள். நான் அவளை பார்த்து அடையாளம் கண்டுகொண்டேன் என்கிறார். சேசு: ஆகவே நீங்கள் பாருங்கள், இங்கே கூட ஒரு ஆள் நமக்காக காத்திருந்துள்ளது. ஆனால் இதை பற்றி நீங்கள் அவ்வளவு ஊக்கமாயில்லை. நான் யூதர்களுக்காக மட்டுமல்ல, எல்லா மக்களுக்காகவும் வந்தேன் என்றும், அவர்கள் எல்லாருக்காகவும் உங்களை நான் தயாரிக்கிறேன் என்றும் உங்களை ஏற்கச் செய்வதில் நான் வெற்றி பெறும்போது நான் பெருமளவில் என் அலுவலை செய்து முடித்திருப்பேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குருவைச் சார்ந்த ஒவ்வொன்றையும் நினைவில் வைத்திருங்கள். உங்களுடைய அப்போஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு பாடமாக இராத ஒரு நிகழ்ச்சி கூட இராது. அது எவ்வளவு அற்பமாக காணப்பட்டாலும் கூட. இதற்கு யாரும் பதில் கூறவில்லை. சேசுவின் உதடுகளில் ஒரு துயரமான இரங்கும் புன்னகை தோன்றுகிறது. மரிய வால்டோர்ட்டா பேசுகிறாள். இன்று காலையில் என்னை பார்த்தும் அவர் இப்படித்தான் புன்னகை செய்தார். நான் எப்படிப்பட்ட ஆழமான தளர்வுற்ற நிலையில் இருந்தேனென்றால், நான் அநேக காரியங்களைப் பற்றி அழத் தொடங்கினேன். எழுவதில் ஏற்பட்ட களைப்பு, இவ்வளவான தேவனுடைய தாராளமும் சின்ன அருளின் உழைப்பும் ஒரு பிரயோஜனமில்லாமல் போகும் என்ற நிச்சயத்துடன் எழுத வேண்டியிருப்பது. இது மிகச் சிறிய காரியம் அல்ல. நான் அழுதபடியே என் ஆண்டவரிடம் மன்றாடினேன்.
அப்போது அவர் முற்றிலும் எனக்காகவே கருணையோடு வந்தார். நான் என் கவலையை அவரிடம் சொன்னேன். அவர் தம் தோள்களை அசைத்து இப்படிச் சொல்ல விரும்புகிறவரைப் போல் காணப்பட்டார். உலகத்தையும் அதன் மூடத்தனத்தையும் மறந்துவிடு என்று. பின் அவர் அன்புடன் என்னை தொட்டு, இப்போது என்ன, இதற்கு மேல் எனக்கு உதவி செய்ய மாட்டாயா? உலகம் என் வார்த்தைகளை அறிய விரும்பவில்லையா? நல்லது, அந்த வார்த்தைகளை நாம் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வோம். அவற்றை ஒரு பிரமாணிக்கமுள்ள ஆன்மாவிடம் சொல்வதில் எனக்கு ஏற்படும் மகிழ்ச்சிக்காகவும், அவற்றை கேட்பதில் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் அவ்வார்த்தைகளை சொல்லிக் கொள்வோம். அப்போஸ்தலத்தின் களைப்புற்ற சோர்வு அது மற்ற எந்த அலுவலையும் விட அதிக தளர்வை தருவது. அது மிக தெளிவான நாளின் ஒளியை அகற்றிவிடுகிறது. மிக இனிமையான உணவின் இனிமையை நீக்கிவிடுகிறது. எல்லாமே சாம்பலாக, அசுத்தமாக, குமட்டலாக, கசப்பாக ஆகிவிடுகின்றன. ஆனால் என் அன்பான ஆத்துமமே, நமக்கு இருப்பவைகள் தங்களுக்கு கிடைக்காததால் மரிக்கிற உலகத்தாரான மக்களின் சலிப்பையும் சந்தேகங்களையும் பரிதாபத்தையும் நாம் நம்மிடத்திலே ஏற்றுக்கொள்ளுகிற சமயம் இதுவே. நாம் அதிகமாக காரியம் செய்யும் தருணமும் இதுவே. போன வருடமும் இதை உன்னிடம் சொன்னேன். உலகத்தை மூழ்கச் செய்கிறவற்றால், அதாவது சாத்தானுடைய அலைகளால் மூழ்கடிக்கப்படும் ஆன்மா, இதனால் என்ன நன்மை என்று கேட்டு ஆச்சரியப்படுகிறது. உலகம் மூழ்குகிறது. ஆனால் தன் கடவுளுடன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு ஆன்மா மூழ்கிப் போவது இல்லை. அது ஒரு கணம் இருட்டில் இருந்து ஞான களைப்பின் குமட்டுகிற அலையின் கீழ் மூழ்குகிறது. பின் அதிக மலர்ச்சியுடனும் அதிக அழகுடனும் வெளியே வருகிறது. என்னால் இனிமேல் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நீ கூறுவது அந்த களைப்பின் விளைவுதான். நீ எதற்கும் ஒருபோதும் பிரயோஜனப்பட மாட்டாய். ஆனால் நான் எப்போதும் நானாக இருக்கிறேன். ஆதலால் நீ குரலாக இருக்கும் உன் அலுவலுக்கு எப்போதும் பயன்படுவாய். என்னுடைய கொடை மிக்க விலை மதிப்பும் கனமும் உள்ள இரத்தினக்கல் போல் பேராசையோடு மறைக்கப்படலாம், அல்லது விவேகம் இல்லாமல் உபயோகிக்கப்படலாம், அல்லது அசம்பந்தத்தினால் அந்த கொடையையும் அது யார் வழியாக கொடுக்கப்படுகிறதோ அந்த ஆளையும் காப்பாற்ற மனித துஷ்டத்தனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் செய்யும்படி தூண்டுகிற தற்காப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருக்கலாம். அப்போது நான் என்ன சொல்வேன் என்றால், இத்தோடு இது நிற்கட்டும் என்பேன். இனிமேல் அது மறுபடியும் நடவாதபடி அப்படிச் சொல்வேன். என் சிறிய ஆன்மாவே, உன்னை தவிர வேறு எல்லாருக்கும் அது நின்று போகும். மழையில் அகப்பட்ட மலர் போல் இன்று நீ இருக்கிறாய். இத்தகைய சீராட்டல்கள் இருக்க எனக்கு உன்மேலுள்ள அன்பை நீ சந்தேகிக்க முடியுமா? உற்சாகம் கொள். நீ போர்க்காலத்தில் எனக்கு உதவினாய். இப்போது மீண்டும் உதவி செய். எவ்வளவோ செய்யப்பட வேண்டியுள்ளது. என்னை அன்புடன் தொட்டு சீராட்டும் சேசுவின் நீண்ட கரத்தாலும் அவர் முழுவதும் எனக்கென இருக்கும்போது காட்டும் தெளிந்த மிக கருணையான புன்னகையாலும்
நான் அமைதியடைந்தேன். காட்சி முடிகிறது.